சூப்பரான 3 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபோர்ட் அப்படின்ற ஒரு கம்பெனில இருந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட் தான் பார்க்க போறோம். இதுல பிஇ அண்ட் பிடெக் அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ் இருக்கவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ல ஜாவா J2EE PL பார் SQL ஏதாவது ஒன்று தெரிஞ்சா போதும். ஸோ ஜாவா தெரிஞ்சா போதும் அண்ட் ஆல்சோ MySQL ஏதாவது ஒன்று MS SQL ஏதாவது ஒன்று தெரிஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோபால் பத்தின ஒரு நல்ல நாலேஜ் இருக்கணும் அண்ட் ஆல்சோ அஜைல் லைஃப் சைக்கிள் சாஃப்ட்வேரோட லைஃப் சைக்கிள் ப்ராடக்ட் டிசைன் மாடலிங் இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை டு ஜாப்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட ரெஸ்யூம் அட்டாச் பண்ண வேண்டியதான். அண்ட் ஆல்சோ ஏரியா என்னென்ன ஏரியாஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை உங்களோட ரெஸ்யூம்ல ஹைலைட் பண்ணி காட்டிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இஒய்ல இருந்து எம்பிஏ படிச்சிருக்காங்க இல்லையா, ஸோ எம்பிஏ கிராஜுவேட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். எந்த இயர் பாஸ்ட் அவுட்ஸ் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இது ஒரு ஆஃப் கேம்பஸ் டைப். ஓகேங்களா? ஸோ இது ஒரு சர்வே ஃபார்ம் மாதிரி. இதுல இருந்து உங்களுக்கு உங்க ப்ரொஃபைல் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அண்ட் ஆல்சோ உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அண்ட் ஆல்சோ உங்களோட இமெயில் ஐடி மொபைல் நம்பர் எந்த ஜெண்டர் எந்த ஹோம் லொகேஷன்ல இருக்கீங்க உங்களுக்கு எந்த லொகேஷன்ல நீங்க ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அண்ட் ஆல்சோ எந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இங்க ரோல் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இங்க இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரோலும் இருக்கு இல்லையா, அதாவது என்டர்பிரைஸ் ரிஸ்க் சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி ஒவ்வொரு ரோல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு உங்க ப்ரொஃபைலுக்கு செட் ஆச்சு அப்படின்னா நீங்க இதுல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிக்குவீங்க. ஓகேங்களா? முடிச்சதுக்கு அப்புறமேலு எம்பிஏல என்ன படிச்சீங்க, எந்த ஸ்பெஷலைசேஷன் படிச்சீங்க, எந்த காலேஜ்ல படிச்சீங்க, உங்க காலேஜோட லொகேஷன் என்ன அண்ட் ஆல்சோ உங்களோட ரோல் நம்பர். ஸோ உங்களோட பர்சன்டேஜ் இயர் ஆஃப் பாசிங் அண்ட் ஆல்சோ லாஸ்ட் 6 monthsல நீங்க இஒய்க்கு பண்ணிருக்கீங்களா, இன்டர்வியூ பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஃப் சப்போஸ் நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த மெயில் ஐடி கொடுக்காதீங்க. அதுக்கு பதிலாக வேற மெயில் ஐடி கொடுத்து நீங்க அதை வந்து சைன் இன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நோன்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு ஏதாவது ஆஃபர் லெட்டர் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா கொடுக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்க எப்போ அவைலபிளா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ மந்த் அண்ட் ஆல்சோ இயர் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ரியரா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷரா இருந்தா நோ கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ டோட்டல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம இயர்ஸ்ல மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இயர்ஸ். ஸோ ஃப்ரெஷரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க 0 போட்டுக்கலாம். ஸோ உங்களோட சிவி அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி அப்லோட் பண்ணிடுவீங்க. முடிச்சதுக்கு அப்புறமே சப்மிட். ஸோ இதுதான் செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா யாகூல இருந்து அசோசியேட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியருக்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட். உங்களோட ஒர்க் லொகேஷன் பெங்களூரா இருக்கும். ஸோ இதுல என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துலாம். ஸோ இதுல வந்து பிஎஸ்சி எம்எஸ்சி படிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அண்ட் பிஎஸ்சி எம்எஸ்சியில் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி இல்லைன்னா அதுக்கு ரிலேட்டடான ஃபீல்டில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா பேச எழுத தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஆல்சோ அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஜாவா இல்லை C++ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்ல ஒன்று பைத்தான் இல்லை பெர்ல் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் பற்றின ஒரு நல்ல நாலேஜ் இருந்திருக்கணும். அண்ட் ஆல்சோ சாக்கெட் வர்ச்சுவல் மெமரி இதை பற்றின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது இன்னும் பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ்ல பேசிக்கான லெவலுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அது ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோதான் அந்த டோட்டல் யாகோட ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க அப்ளைன ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு என்னென்ன ஃபீல்டு எல்லாம் சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் நீங்க வந்து உங்களோட இதுல நோட் பண்ணிட்டு உங்களுக்கு அது இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் நீங்க ரெஸ்யூம்ல போட்டுட்டு நீங்க வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இந்த 3 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அப்ளை பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்றதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க யூடியூபோட கமெண்ட் செக்ஷன் அப்படியும் இல்லை அப்படின்னா டெலகிராம்ல லிங்க் இருக்கு. ஸோ அங்கேயும் வந்து நீங்க கேட்கலாம். நான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.